மண் பரிசோதனை பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு அலைஞ்சு ரிப்போர்ட்டுக்காக காத்திருந்த காலம்லாம் மழை ஏறி போச்சு. அதுக்கு நான் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்றேன். எப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரோன்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. முதல்ல உங்க நிலத்துல வெவ்வேறு இடங்கள்ல தோண்டி மண்ணை சேகரிச்சு கலந்து வச்சுக்கோங்க. சமையல் பயன்படுத்துற வினிகர் எடுத்து ஒரு கப் மண்ணில் ஊத்துங்க. அந்த மண்ணுல இருந்து நுரை வந்துச்சுன்னா அது கார மண், அதாவது அல்கலைன். இன்னொரு கப் மண் எடுத்து அது தண்ணியில கலந்து அதுல பேக்கிங் சோடா மாவை கலங்க. பேக்கிங் சோடா அதுல நுரை வந்தா உங்க மண் அமில மண், அதாவது அசிடிக். அந்த 2 கப்லயும் நுரை வரலாம் பயந்துடாதீங்க. உங்க நிலம் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு, அதாவது நியூட்ரல் பிஹெச்ல இருக்கு. ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் அது ஈஸியா எடுத்துக்கும். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இந்த பிஹெச் டெஸ்டோட முடிவுல உங்க மண் அமில மண்ணா இருந்தா சுண்ணாம்பு போடுங்க, கார மண்ணா இருந்தா ஜிப்சம் போடுங்க. இதுல முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, போர் தண்ணியோ வேற எந்த தண்ணியும் பயன்படுத்தாதீங்க. டிஸ்டில்டு வாட்டர் இல்லைன்னா ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்துங்க. ஏன்னா இதுக்கு மினரல் வாட்டர் பயன்படுத்துறது தான் ஒரு விஞ்ஞானிக்கு அழகு. இது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மட்டும்தாங்க. ஸோ இதை ஃபைனல் டெஸ்ட் எடுத்துக்காதீங்க. இந்த வில்லேஜ் விஞ்ஞான் டெஸ்ட்டை உங்க இடத்துல செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல ஹேக்ஸ் வேணும்னா நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.